அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோக பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது துவி பாத பிரசராசனா. துவினா 2, பாதம்னா பாது, பிரசராசனா பிளாங்க் போஸ் சொல்றோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவி பாத பிரசராசனா அதோட பயிற்சி ஆசனங்களை பார்த்துடலாம். தண்டாசனம். முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே காலை மடக்கிக்கோங்க. ஒவ்வொரு காலை மடக்கிக்கோங்க. வஜ்ராசனம். வஜ்ராசனத்துல கைகள் மேல உயர்த்திட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த கைகள் கைகளை அப்படியே வச்சுக்கலாம், மாற்றக்கூடாது. இப்போ அப்படியே பொறுமையா முட்டில நின்று உங்க டோவை இப்படி டக் பண்ணிட்டு பொறுமையா இப்படி மேலே ஏஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேலே ஏஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பின்பகுதி நல்லா தள்ளிட்டு அப்படியே முட்டி நேராக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது உங்க குதிக்காலும் அப்படியே இப்படி கீழே வரும். பர்வதாசனா. இப்ப இதை அப்படியே செஞ்சுட்டே வர போறோம். பாலாசனா, பர்வதாசனா. இதுல இருந்து அப்படியே உங்க உடம்ப முன்னாடி தள்ளிட்டு அப்படியே இப்படி கீழே வரணும். வரும்போது உங்க கால்கள் முட்டி எதுவுமே கீழே படக்கூடாது. நேரா வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம புஜங்காசனா செய்வோம் இல்லையா, ஸ்னேக் போஸ், அது மாதிரியே தான் செய்ய போறோம். ஆனா முட்டி கீழே படாம வச்சுக்கணும். மார்பு பகுதி நல்லா அப்படி வச்சுக்கோங்க. இந்த மூணையும் சேர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வர போறோம். பாலாசனா, அதோமுக ஸ்வானாசனா. பர்வதாசனாவை அதோமுக ஸ்வானாசனாவும் சொல்லலாம். ஊர்துவமுக ஸ்வானாசனா. இது அப்படியே செஞ்சுட்டு வரும். பாலாசனா, அதோமுக ஸ்வானாசனா, ஊர்துவமுக ஸ்வானாசனா. பாலாசனா, அதோமுக ஸ்வானாசனா, ஊர்துவமுக ஸ்வானாசனா. இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம். பாலாசனா, அதோமுக ஸ்வானாசனா, ஊர்துவமுக ஸ்வானாசனா. பொறுமையா கீழே பாலாசனாலே உடலை தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். துவி பாத பிரசாராசனா. அதே மாதிரிதான் கைகள் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. பொறுமையா அப்படி மேலே எழுந்துப்பாங்க. அதோமுக ஸ்வானாசனா. இந்த அதோமுக ஸ்வானாசனா பண்ணும் போது உங்க குதிக்கால் இப்படி கீழே இருக்கணும். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் கிடச்சிருச்சுன்னா, நல்லா தளவு அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கால் குதிக்கால் நல்லா இப்படி கீழே வரும். வரலன்னா பரவாயில்ல. இப்போ அப்படியே இப்போ குதிக்காலை தூக்கிட்டு உங்க உடல்ல இப்படி முன்னோக்கி வைக்கிறோம். ஊர்துவமுக ஸ்வானாசனால நம்ம இப்படி கீழ் நோக்கி போயிருப்போம். அப்படி போகாம அதோமுக ஸ்வானாசனால உங்க உடம்ப மட்டும் இப்படி முன்னாடி தள்ளணும். நேரா வச்சு இப்படியே பார்க்க போறோம். முட்டி மடங்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது அதோமுக ஸ்வானாசா போயிட்டு அப்படியே பாலாசனாக்கு வந்துருங்க. தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை நம்ம ஆசனா அப்படியே செஞ்சிடலாம். பாலாசனால இருந்து அதோமுக ஸ்வானாசனா போறோம். இப்போ குதிக்கால் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு உங்க உடம்ப முன்னோக்கி இப்படி தள்ளணும். கை அப்படியே இருக்கணும், காலும் அதே இடத்துல இருக்கணும். ஆனா இடுப்பு பகுதி ரொம்ப கீழே வராம நல்லா நேரா அப்படி வந்துட்டு உங்க முட்டியை நல்லா அப்படி டக் பண்ணீங்கன்னா வந்துடும். நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது துவி பாத பிரசாராசனா.
பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இந்த துவிபாத பிரசாராசனம் வந்து பண்ணுவோம். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வயிறு வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிருக்கும். அது இல்லாம வந்து நம்ம கால்கள் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த கோர் மசில்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப நல்லது. இப்ப அதாவது யார் யார் வந்து நம்மளோட தொப்பை பகுதிகளை வந்து கம்மியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து இந்த ஆசனம் வந்து தாராளமா செய்யலாம். இதுல வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமா செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனா வந்து உங்களுக்கு கைகளுக்குமே வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் அதிகமாகும். கைகளுக்கும் கால்களுக்கும் ஸ்ட்ரென்தன் அதிகம் ஆகும். சில பேர் இப்ப வந்து இந்த இடத்துல மணிக்கட்டு பகுதியில விரிஸ்ட் பகுதியில வந்து ஏற்கனவே வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, ஏற்கனவே வந்து ஏதாவது அடிபட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கை பலவீனமா இருக்குங்கிறவங்க வந்து இதை வந்து செய்யறது வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. முடியலன்னா வந்து நீங்க விட்டுடுங்க. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்பு பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது பண்ணும்போது நீங்க ஷோல்டரை வந்து ரொம்ப நல்லா இப்படி விரிச்சு வைக்கணும். ரொம்ப குறுக்கி இப்படி வச்சிருக்க கூடாது. ஸோ அதனால இந்த மார்பு பகுதிக்குமே வந்து நல்லது. உடல் முழுக்க வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிரும். கூடவே வந்து மாற்று ஆசனமாக வந்து செஞ்சிருங்க. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.